ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2 புத்தகத்தின் 16 அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். இந்த பகுதி இதுவரை தன்னுடைய மகனிலிருந்து தப்பி வருகின்ற ஒரு தந்தை கடவுளுடைய அந்த ஆசீர் அரசவை என்றும் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். என்ன நிகழ இருக்கின்றது, இந்த இவருடைய உயிருக்கு என்ன ஆபத்து இருக்கின்றது, இந்த ஒரு கலகம் நிவர்த்தி ஆனதா இல்லையா என்ற பல கேள்விகள் நம் மத்தியில் இருக்கின்றன. இந்த கேள்விகள் எல்லாம் இந்த பகுதி என்ன விடையை வைத்திருக்கிறது என்பதை தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். நான் இப்பொழுது சொல்லியதை போன்று இந்த அதிகாரம் எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்கி தரு தந்தை அவர்களே. ஏனென்றால் கடந்த பகுதியில் தாவீது அவருக்குண்டான ஒரு வலைதளத்தை உருவாக்குகின்றார். இந்த வலையிலே குருக்களும் இருக்கிறார்கள், அவருடைய உற்ற நண்பர்களும் இருக்கிறார்கள், நல விளிம்புகள் இருக்கிறார்கள். இவர்கள் வழியாக கடவுள் அவருக்கு தருகின்ற செய்திகள் இன்ட்டுகள் என்னவாக இருக்கும், அதை வைத்துக்கொண்டு இவர் எவ்வாறாக சதியை முறியடிக்க இருக்கின்றார் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். அந்த பகுதியில் இன்னும் யாராவது இணைவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது தந்தை அவர்களே. விளக்கங்கள் உங்களிடமிருந்து. இப்போ இந்த 16ஆம் அதிகாரம் ஒரு எளிமையான ஒரு அதிகாரம். ஆனால் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தாவீதை சந்திக்கின்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. 1 முதல் 4 வரல இறைவார்த்தைகளில் தாவீது சீபா என்கின்ற அந்த மனிதரை பற்றி ஒரு செய்தி நமக்கு நன்றாக நினைவிருக்கும். சீபா என்கிறவர் மெபிபோஷத்தை பாதுகாப்பதற்காக அவருடைய நிலங்களை எல்லாம் அரசு அவரிடம் ஒப்படைத்தார் என்று நாம் கண்டோம். அவர் வருகிறார். அடுத்து தாவீது சிமேயி என்கின்ற ஒரு கால் விளங்காத ஒரு சகோதரன் தாவீதை சபிப்பதும் தாவீது மீது கல்லெறிவதையும் நாம் காண்கிறோம். அடுத்ததாக எருசலேமில் அப்சலோம் கலகம் செய்வதை பற்றிய ஒரு செய்தியையும் அந்த இதில் பார்க்கிறோம். இந்த 3 கருத்துக்களை அடங்கிய ஒரு பகுதியை ஒரு எளிதான பகுதியாக இருக்கிறது. ஆனாலும் அதில் உள்ளே வருகிற செய்திகள் மிக அழகான செய்திகளாக இருக்கிறது. இப்போ தாவீது சீபா என்கின்ற மனிதர் சவுலின் குடும்பத்தை சார்ந்தவர். மாக்ரியின் வீட்டிலே மெபிபோஷத் குடியிருந்த பொழுது மாக்ரியின் வீட்டிலே மெபிபோஷத் குடியிருக்கிறார் என்ற செய்தியை தாவீதுக்கு சொன்னதே சீபா தான். அவரை அழைத்து அவருக்கு பொறுப்பாளராக தாவீதால் நியமிக்கப்பட்டவரும் சீபா தான். இந்த சீபா தாவீதை சந்திக்கிறார். இந்த சீபா தாவீதை சந்திக்கும் போது தானாக வரவில்லை, ஒரு சில பொருட்களோடும் ஒரு சில உதவிகளோடும் அவர் வருகிறார். ஆனால் தாவீதிற்குள்ளாக ஒரு கேள்வி எழுகிறது, இது நல்லதற்கா கெட்டதற்கா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் தாவீது அரசனாவதற்கு முன்பாக 7 ஆண்டுகள் தாவீதை அந்த அரசாட்சிக்கான பதவிக்கு நுழைய விடாமல் தடுத்ததே சவுலுடைய ஆட்கள் தான். அந்த ஆட்களில் ஒருவரான சீபா மீண்டும் இங்கே வருகிறார் என்று சொன்னால் இது நல்லதற்கோ அல்லது கெட்டதற்கோ என்கின்ற ஒரு குழம்பி போன ஒரு மனநிலையிலே தாவீது இந்த பரிசு பொருட்கள் எதற்காக, யாருக்காக, எவருடையவை, எங்கே உன் தலைவரின் மகன் எங்கே என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். இறுதியிலேயே தன் சந்தேகங்களுக்கான விடையை அவர் கண்டுகொண்டு அமைதி அடைகிறார் என்பதையும் பார்க்கிறோம். இப்போ அந்த பகுதிக்குள்ளாக நுழைவோம். தாவீது மலை உச்சியை கடந்து சிறிது தொலைவு சென்றதும் மெபிபோசேத்தின் பணியாளன் சீபா அவரை சந்திக்க வந்தான். அவன் 200 அப்பங்கள், 100 உலர்ந்த திராட்சை பழ குலைகள், 100 உலர்ந்த அத்திப்பழ குலைகள், ஒரு தோற்பை திராட்சை ரசம் ஆகியவற்றை கழுதைகளின் மேல் ஏற்றி கொண்டு வந்தான். இவையெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க, கழுதைகள் அரச வீட்டார் சவாரி செய்யவும், அப்பமும் பழங்களும் இளைஞர்கள் உண்ணவும், திராட்சை ரசம் பாலை நிலத்தில் களைப்புறுவோர் குடிக்கவும் தான் என்று சீபா பதிலளித்தான். இந்த 2 கேள்விகளில் ஒரு சந்தேகம், ஒரு சந்தேக நிவர்த்தி இரண்டும் அங்கே இருக்கிறது. இந்த சீபா மதியம் மிகுந்த ஒரு நல்ல மனிதர். அரசன் நகரை விட்டு வெளியே போகிறான் என்று கேள்விப்பட்டு அரசனுக்காக உதவும்படியாக உணவுப் பொருட்களோடு வருகிறார். குறிப்பறிந்து தேவையறிந்து நாட்டை விட்டு ஓடுகின்ற அரசனுக்கு மிக தேவையானது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவன் உணவுப் பொருட்களை கொடுத்து வருகிறான். 2வது சேனமிட்ட கழுதைகளை கொண்டு வருகிறான்.
ஏனென்றால் பெண்கள் குழந்தைகள் சவாரி செய்வதற்கு உதவியாக இருக்கும். நகரை விட்டு வெளியே போகும்போது பசியிலும் தாகத்திலும் மயக்கம் அடைவார்கள், நடக்க முடியாமல் தடுமாறுவார்கள். ஆகவே கழுதைகளை கொண்டு வருகிறான், அதற்கேற்ற உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறான். உணவுப் பொருட்கள் பசியாறி கொள்ளவும் தெம்படையவும் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றுக்கொள்ளவும் கழுதைகள் சவாரி செய்ய பயன்படுகிறது என்பதை அழகாய் அவன் பதில் சொல்கிறான். ஆனாலும் தாவீதின் மனதிற்குள்ளாக இதெல்லாம் எதற்காக, யாருக்காக, எந்த விதத்திலே நமக்கு எதிராக வருமோ என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தாவீது கேள்வி கேட்கிறார். இவையெல்லாம் என்ன என்று சீபா அரசரை பார்த்து கேட்க, இது எல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நலனுக்காக என்று சீபா சொன்னார். தொடர்ந்து தாவீது ஒரு கேள்வி கேட்பார். உன் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று தாவீது மீண்டும் வினவ. அப்ப நீ இதெல்லாம் எடுத்துட்டு வர, ஓகே, இதெல்லாம் எனது நல்லதுக்குன்னு சொல்ற, ஓகே, உன் தலைவனுடைய பேரனாகிய மெபிபோஷேத் எங்கே என்று அவர் கேட்க, அவர் சொல்கிற பதிலை பாருங்கள். தலைவருடைய பேரனாகிய மெபிபோஷேத்து இஸ்ராயல் மக்கள் இன்று தங்கள் ஆட்சியுரிமை தனக்கு தருவார்கள் என்று காத்திருக்கிறதாக அவன் சொல்றான். அவனுக்குள்ள ஒரு மனப்பால், தாவீது ஓடிவிட்டார், அப்சலோம் அரை மைல் தூரத்தில் இருக்கிறார், அநேகமாக நாம் தான் அரசராகும் என்று அவனுக்குள்ளாக ஒரு மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறான் கேட்டவுடன் தாவீது சொல்கிறார், இதோ மெபிபோஷேத்தின் உடமையெல்லாம் உன்னுடையதே என்று அரசர் சீபாவிடம் கூற, நான் பணிவோடு வணங்குகிறேன் அரசே என்கிறார். அப்போ என்ன பண்ணார், அந்த பெஞ்சமின் கோத்திரத்திலே கிபேயாவில் இருக்கிற அத்தனை நிலங்களையும் மெபிபோஷேத்திற்கு கொடுத்து அந்த நிலத்திலே உழைத்து அதில் வருகின்ற பலனை சீபாவானவன் மெபிபோஷேத்திற்கு கொடுக்க வேண்டும் கட்டளையிட்டிருந்தான். இப்பொழுது அரச பதவிக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் அந்த நிலங்கள் எல்லாம் உன்னுடையதாக மாறட்டும், உன்னுடைய நல்லெண்ணம் ஆஸ்வதிக்கப்பட கெடுவதாக என்று அரசன் ஆசி வழங்குகிறான். கொடுத்த பொருட்களுக்கு நன்றியாகவும் பெற்றுக்கொண்ட பொருட்களுக்கு ஆசையாகவும் அந்த நிலங்கள் எல்லாம் சொந்தமாக சீபா மிகுந்த பணிவோடு, நான் வணங்குகிறேன் என் தலைவராம் அரசே, உம் கண்முன் நான் கருணை பெறுவேனாக என்று அரசருக்கு மறுமொழி கூறுகிறார். மிக அழகான ஒரு காட்சியாக இருக்கிறது. இப்போ 3 காட்சிகள் நம்ம கண்பாக வருகிறது. அரசனாக இருந்தவர் நகரை விட்டு வெளியேகிறார், அரசனை போல் ஆக வேண்டும் என்கிற நகருக்குள்ளாக நுழைகிறார், அரசன் ஆவேனோ என்ற மனப்பால் குடித்து கொண்டு ஒரு முடமான ஒரு மனிதர் அரச பதவிக்காக காத்திருக்கிறார். 3 கட்டங்களுக்கு இடையே கதையானது நகர்ந்து செல்கிறது. இந்த விபுலி நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒரு இறை செய்தி நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. நம்முடைய எல்லை என்ன, வரையறை என்ன, அதற்கு மேல் தாண்டி நாம் ஆசைப்படலாமா வேண்டாமா என்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக எழுப்புகிறது. அடுத்த பகுதிகள் நாம் கடந்து செல்வோம். அது மிக அருமையான ஒரு பகுதி. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனால நன்மையும் செய்துவிடல் என்று வள்ளுவர் சொல்வது போல ஒரு அருமையான பகுதியை நாம் சந்திக்கிறோம். அந்த பகுதியை நாம் வாசிப்போம். தாவீது பகூரிமுக்கு வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவனோ கேராவின் மகனான சிமயி ஆவான். அவன் வசைமொழி கூறிக்கொண்டே எதிரே வந்தான். எல்லா மக்களும் வீரர்களும் தாவீதின் வலப்புறமும் இடப்புறமும் நடந்து போகையில் அவன் தாவீது மீதும் அவருடைய எல்லா பணியாளர் மீதும் கல்லெறிந்தான். சிமயி தாவீதை பார்த்து, இரத்த வெறியனே, அப்பாலே போ, இழிமகனே, தொலைந்து போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தந்து விட்டார். இரத்த வெறியனே, நீ உன் தீமையிலேயே அழிவாய் என்று பழித்துரைத்தான். இந்த பகுதி மிக கடுமையான ஒரு பகுதி. இதுகாரம் சொந்த மகன் கூட தாவீதை இப்படி பேசுறது கிடையாது. அந்த இடத்துல பாருங்க, சிமேயி என்கின்ற ஒருவன் வசைமொழி பாடிக்கொண்டே பேசிக்கொண்டே அவன் வந்தான். அவன் பேசுகிற 3 காரியங்களை நாம் குறித்து சொல்ல வேண்டும். ஒன்று, சிமேயி என்கிறவன் சவுலின் சொந்தக்காரர், சவுலின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர். ஏற்கனவே சவுலின் குடும்பத்தை சார்ந்த சீபா சந்தித்தார். இப்போது சவுலின் குடும்பத்தை சார்ந்த இன்னொரு மனிதர் வருகிறார். அங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் என்று நாம் பார்க்கிறோம். சிமேயி பகூரிமுக்கு தாவீது வந்தபோது சவுலின் குடும்பத்தை சார்ந்த ஒரு சிமேயி அவருக்கு எதிராக கோஷமிடுகிறார். இப்போ கல் எறிவதும் வசைமொழி மாடுவதும் தோரா சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரை சபிக்க வேண்டுமென்றால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை சபித்தவர்கள், தேச துரோகம் செய்தவர்கள், கொலை குற்றம் செய்தவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அப்படி செல்லும்போது அவர்கள் திட்டுவார்கள், ஏசுவார்கள், வசைப்பாடுவார்கள், ஒரு சாட்சியிடம் ஆடைகளை கொடுப்பார்கள், கல்லால் எறிவார்கள். சிமை ஏறக்குறைய அதை தான் செய்கிறான். கல்லெறிந்து வசைப்பாடிக்கொண்டே தாவீதை சபிக்கிறான். அந்த சாபத்திலே 4 விதமான கருத்துக்களை அவன் சொல்கிறான். ஒன்று,
அவனுடைய தாவீதினுடைய வலப்புறமும் இடப்புறம் மக்கள் போகும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது சோஷியல் ஷேம், அது சமூக அவமானத்தை தாவீது சந்திக்க வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ தனியாக போகும்போது என்னை அடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 4 பேர் இருக்குல்ல, எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் போய் அரைஞ்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், என்னுடைய அவமானம் பெருத்த அவமானமாக மாறுகிறது. அந்த வழியை தாண்டி அவமானம் என்னை தின்று தீர்த்து விடும். அந்த அளவுக்கு கோவப்படுவேன், அல்லது நானும் ஒரு வெறியனாக மாறி உங்களிடம் சண்டைக்கு வரக்கூடும். தாவீதை வலப்புறம் இடப்புறம் நெடுஞ்சான்கடியாக மக்கள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக சிபேயி அவரை அவமானப்படுத்துகிறான். அவன் காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இரத்த வெறியனே என்று சொல்கிறான். எல்லா இடத்திலும் இரத்தத்திற்காக நீ போராடுகிறாய். போர்க்காலத்தில் இரத்தத்தை சிந்தினாய், போர் வீரர்களின் இரத்தத்தை சிந்தினாய். அதே சமயத்தில் பல இடங்களிலே சவுல் சாவதற்கு காரணமாக இருந்தாய், யோனத்தான் சாவதற்கு காரணமாக இருந்தாய். இரத்த வெறியனாய் நீ இருந்திருக்கிறாய். இரத்த வெறியினால் தான் நீ பதவிக்காக ஆசைப்பட்டு நீ பதவிக்கு நீ போனாய் என்று சொல்லுவதன் வழியாக, இரண்டாவதாக உன்னிடம் இருக்கின்ற அரசை உன்னிடமிருந்து எடுத்து கடவுள் அப்சலோமின் கரங்களை கொடுத்து விட்டார். நீ இடிமகனை நீ தொலைந்தாய், இனி உனக்கு மோட்சமே கிடையாது, இனி உனக்கு மீட்சியே கிடையாது என்று அவன் தன் பார்வையிலே எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்துகிறான். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன நேரிடும் பாருங்களேன். தொடர்ந்து செருயாவின் மகன் அபிஷாயி அரசரிடம் இந்த செத்த நாய் என் தலைவராம் அரசரை படிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து வருகிறேன் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தால், இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் கேட்க முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். அப்படியெனில் பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் இதை செயலாகாதோ? இவனை விட்டு விடுங்கள், இவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தம் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். சிமையி அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரமாய் சென்றான். அரசரும் அவருடைய மக்கள் அனைவரும் யோர்தானை வந்தடைந்தனர். அங்கே அவர் இளைப்பாறினார். செருயாவுடைய மகன்கள் யோவாபு மற்றும் அபிஷாயி இருவரும் சகோதரர்கள். தாவீதினுடைய வலதுகரமாகவும் இடதுபுறமாகவும் செயல்பட்டவர்கள். அபிஷாயி தாவீதோடு நடந்து போய் கொண்டிருக்கிறான். பாதுகாப்பு வளையமாக செய்கிறான். இந்த செத்த நாய், டெட் டாக், என்னுடைய அரசனை பழித்து பேசுவதா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அரசே, அவன் தலையை கொய்து வருகிறேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோபம் வருகிறது, அவ்வளோ கோபம், அவ்வளோ வன்மம். ஒரு செத்த நாய் என் அரசனை பழித்து பேசுவதா? அதுவும் இத்தனை மக்கள் முன்பாக பழித்து பேசுவதா? நான் நகரை விட்டு போகும்படியான நிலையில் இருக்கும்போது தானே இதெல்லாம் பேசுகிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் கேட்கிறான். ஆனால் தாவீதுடைய வார்த்தைகளிலே ஒரு துளி அளவேனும் கோபமோ, ஒரு துளி அளவேனும் சாபமோ, ஒரு துளி அளவேனும் எதிர்ப்பு குரலோ இல்லாததை பாருங்கள். நாம் மலைத்து போகிறோம். எவ்வளவு அருமையான ஒரு பொறுமையான பதிலை தாவீது சொல்கிறார். இறையியல் மிகுந்த, உயர்ந்த ஆன்மீகம் மிகுந்த ஒரு பதிலை தாவீது சொல்கிறார். தாவீது சொல்ல பார்ப்பார்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் என்னை பழித்து பேசட்டும். ஒருவேளை ஆண்டவரே இவனை பழித்து பேசு என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தால் இவனை கேட்பதன் மூலமாக என்னத்தை சாதிக்க போகிறோம்? கடவுளே பர்மிட் பண்ணிட்டார் அப்படின்னாக்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம இது பண்ணாங்க. இரண்டாவது, என் சொந்த மகனே என்னை கொல்ல தேடுறான், எனக்கு எதிராக கலகம் செய்கிறான், என் உயிருக்காக விலை பேசி கொண்டிருக்கிறான். சவுலினுடைய குடும்பத்தை சார்ந்த இந்த மகன் என்னை பழித்து பேசவும் என்னை இரத்த வடி என்று சொல்வதிலும் என்ன தவறு இருக்கிறது? ரொம்ப அழகான லாஜிக் பாருங்கள், ரொம்ப அழகான லாஜிக்கு. கடவுளே ஒரு வேளை பர்மிட் பண்ணியிருந்தாருனாக்க அது ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது என் மகனே எனக்கு எதிராக போகிறான், இவன் பேசிட்டு போகிறான். அந்த இடத்துல நிதானம் தவறாத ஒரு பெருந்தன்மை, அந்த நிதானம் தவறாத ஒரு பெரும் போக்கு, ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை தாவீதுக்கு இருப்பதை கண்டு நாம் வியந்து போகிறோம். கடைசியில் சொல்றார், ஒரு வேளை ஆண்டவரே பழித்து பேசி என்று சொல்லியிருந்தால் ஆண்டவரின் திருவுளத்துக்கு எதிராக நடக்கலாம். ஆனால் ஒருவேளை ஆண்டவரே இவனை பழித்து பேசு என்று சொல்லி இவனுடைய சாபத்தை ஆசையாக மாறக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு. இந்த இவ்வளோ சபிக்கிறானே, அத்தனை சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு. அவர் விருப்பப்படி செய்யட்டும் என்று இருக்கிறார்.
3 அழகான காரியங்களை மிக அழகாய் சுட்டி காட்டி சிமேயினுடைய பழிப்புரையை ஆசியாக மாற்றுகிறார், அல்லது அதை அழகாக எதிர்கொள்கின்ற நல்ல மனப்பக்குவம் தாவீதுக்கு இருந்தது. ஒரு மனிதனுடைய வலிமையை அவனுடைய மன வலிமையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் உடல் வலிமையோடு இருந்தாலோ, அல்லது 6 பேக்கோ இருந்தாவோ, அல்லது ஒரு 100 கிலோ எடையை தூக்கக்கூடிய வலிமை இருந்தாவோ வலிமை கிடையாது. அந்த மன வலிமை தான் உன்னுடைய உண்மையான வலிமை. அந்த மன வலிமையிலிருந்து தான் நம் பல சாதனைகளையும் சரித்திரங்களையும் படைக்க கற்றுக்கொள்கிறோம். மன வலிமை உறுதியோடு இருக்கும்போது நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அதுவும் இக்கட்டான சூழலிலே, ஒரு நெருக்கடியான சூழலிலே நம்முடைய மன வலிமை உறுதியோடு இருக்கிறதா என்றால் நாம் உயர்ந்த மனிதர்களாக இருப்போம். இல்லை என்றால் காற்றோடு காற்றாய் பறக்கும் பதர் போன்றவர்களாக, சருகுகளாக நாம் மாறி போய்விடுவோம் என்பது இயற்கை நியதி. தாவீது பாருங்கள், இப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு சூழலில் நல்லதும் வருது கெட்டதும் வருது, எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் ஒவ்வொன்றையும் ஆய்ந்து அறிந்து பகுத்து தேர்ந்து தெளிந்து ஒரு விடையை கூறுகிறார். இந்த சிமேய்க்கு தாவீது சொல்கிற அறிவுரையிலிருந்து தாவீதினுடைய ஆன்மீகம் நமக்கு நன்றாக புரிகிறது, அவருடைய ஆளுமை நமக்கு நன்றாக புரிகிறது. இந்த ஆளுமை சாதாரண ஆளுமை கிடையாது, இந்த ஆன்மீகம் சாதாரண ஆன்மீகம் கிடையாது, உயர்ந்தது, வல்லது, நேரானது, மாட்சியானது என்பதை உடன்படிக்கையை நகருக்குள் எடுத்துச் செல்லுங்கள், அங்கேயே வைத்திருங்கள் என்று சொன்ன மிக உன்னதமான ஒரு திட்டம். சீபாவை உன் தலைவனின் பேரன் எங்கே என்று கேட்டது. இந்த இடத்துல இந்த செத்த நாயுடைய தலையை நான் கொய்து வரவா என்று கேட்டதற்கு அவர் சொல்கின்ற அழகான பதில் அவருடைய ஆன்மீகத்தையும் அந்த ஆன்மீகத்தினுடைய ஆழத்தையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மிக உயர்ந்த உன்னதமான ஆன்மீகம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். அவன் தொடர்ந்து புழுதி வாரி தூற்றுகிறான், கல்லெறிகிறான், சாபமிட்டு சபிக்கிறான். அவனை ஒன்றும் சொல்லாமல் தாவீது கடந்து போகிறார். ரொம்ப முக்கியம். புத்தர் கேட்டாங்க, எல்லாரும் இழிவாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, எனக்கு கோபமாக வருது, அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கணும் போல் எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லி சொன்னாராம். அப்போ புத்தர் சொன்னாராம், நான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்தனாக்க நீ வாங்கலைன்னா என்ன ஆகும்னு, அது ஏன் உங்ககிட்டே திரும்பி வந்துடும் அப்படின்ற. அதே போலத்தான் யாராவது உங்களை இடித்து பேசினார்கள் என்றால் நீ ஏற்றுக்கொண்டால் வெளியே அது உன்னை எதுவும் பாதிக்காது. நீ ஏற்று அதற்காக ரியாக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதற்கு பாதிப்பு இருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாதிப்பில்லாத ஒரு மனநிலைக்குள்ளாக நீ பழகிக்கொள்ளலாம் என்றால் எந்த கோபமும் உன்னை தீண்டாது. ஆசையே அழிவுக்கு காரணம் என்பது போல அவருடைய புகழ்ச்சியும் தேவை என்று நீ ஆசைப்பட்டால் நீ பழிப்பறை வரும்போது சினம் கொள்வாய். இல்லை என்றால் அந்த பழிப்பறை உன்னை எதுவுமே செய்யாது என்று சொன்னாராம். அதே போல இந்த இடத்திலே தாவீது அவருடைய பாராட்டுரைக்கோ பழிப்புரைக்கோ எதையும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் விரும்பினால் இந்த பழிப்புரையை ஆசீர்வாதமாக எனக்கு மாற்றுவார், இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்று நம்பிக்கை வைத்து தன் பயணத்தை தொடர்கிறார். 3வது காரியமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தாவீது போகிறார், பல மனிதர்கள் வருகிறார்கள். இத்தாயி வருகிறான், ஊசாய் வருகிறான், சீபா வருகிறான், சிமேயி வருகிறான். ஆனால் தாவீது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். எந்த இடத்திலும் யாருக்காகவும் பயணத்தை நிற்கவே இல்லை. வாழ்க்கை என்பதும் ஒரு பெரிய பயணம் போல. பலர் வருவார்கள், சிறிது நேரம் பயணிப்பார்கள், சிலர் நீண்ட தூரம் பயணிப்பார்கள், சிலர் குறைந்த தூரம் பயணிப்பார்கள். எல்லாரும் நம் கடைசி வரைக்கும் நம்மோடு வருவது கிடையாது. இறுதியில் முடியும் போது நாம் மட்டும்தான் இலக்கை நோக்கி பயணத்தினுடைய தொலைதூரத்தினுடைய இலக்கையில் இறங்க வேண்டிய இடத்தில் நாம் இறங்க வேண்டி இருக்கும். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாருக்காகவும் நம்முடைய காதை கொடுத்து நம்முடைய மனதை கொடுத்து அவர்களுடைய சீற்றத்தையும் அவருடைய வன்மத்தையும் நாம் உள்வாங்கும் போது நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அது அல்லாமல் நாம எல்லா இடத்திலும் இருக்கும்போது நலமும் வளமும் நம்மை சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அழகான ஒரு வாழ்க்கை பயணத்தின் தத்துவத்தை தாவீதினுடைய நாடு வெளியேற்றம் அருமையாக நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக நான் உணர்கிறேன். அடுத்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதற்கிடையில் அப்சுலமும் இஸ்ரேல் அனைவரும் எருசலேம் வந்தடைந்தனர். அகிதோப்பேலும் அவனோடு இருந்தான். தாவீதின் நண்பனும் அர்க்கியனுமான ஊசாய் அப்சுலமிடமிருந்து அரசே வாழ்க என்று வாழ்த்தினான். அப்சலோம் ஊசாயை நோக்கி, உன் நண்பருக்கு நீ காட்டும் பரிவு இதுதானா? நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமிடம், இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன், அவரோடு தான் நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும்? அவருடைய மகனுக்கு அன்றோ? உம் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உமக்கும் பணிபுரிவேன் என்று சொன்னான். அப்சலோம் அகிதோப்பலிடம், நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி அறிவுரை கூறும் என்று கேட்டான். தாவீதும் மற்ற மனிதர்களும் அப்சலோமும் மற்ற மனிதர்களும், இதான் நம்ம ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு செய்கிறோம். இப்போ தாவீது
நிறைய மனிதர்களை வழியில் சந்தித்தார் என்று சற்று நிமிடங்களுக்கு முன்னாக தான் பார்த்தோம். ஷீபாவை பார்க்கிறார், இத்தாயை பார்க்கிறார், ஊசாயை பார்க்கிறார், அப்புறம் இந்த இடத்துல சிமேயை சந்திக்கிறார். இப்படி பல விதங்களில் பல மனிதர்களை சந்தித்தார். அவருடைய பயணம் போய்கொண்டே இருக்கிறது. இப்போது அப்சலோம் ஊசாயை சந்திக்கிறார். ஊசாய் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டவர் என்றால் தாவீதினுடைய நண்பனாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். நீ எங்கே சென்றாலும் நானும் வருவேன் என்று தாவீதுக்கு அன்பொழுக சொல்லப்பட்ட ஒரு நண்பர். தாவீது என்ன சொன்னார்? நீ நகருக்கு சென்று குருக்களோடு தங்கியிரு, அங்கே நடப்பவை பற்ற செய்திகள் எனக்கு தெரியப்படுத்து என்று தாவீதான் அனுப்பப்பட்ட ஊசாயி அங்கே இருக்கிறான். அவன் அப்சலோம் நகருக்குள்ளாக வரும்போது அரசே வாழ்க, அரசே வாழ்க என்று கத்துக்கிறான். உடனே என்ன கட்சி மாறிட்டியா அப்படின்னு கேட்கிறார். அதான் கேள்வி கேட்கிறார். உன் நண்பருக்கு காட்டும் பரிவு இதுதானா? உன் நண்பருக்கு காட்டும் நன்றி கடன் இதுதானா? நீ என்னை பார்த்து அரசே வாழ்க்கை அரசே வாழ்க்கை என்று சொல்கிறாயே என்று அவன் சந்தேகத்தோடு கேள்வி கேட்கிறான். அதற்கு ஊசாய் இல்லை, ஆண்டவரும் இந்த இஸ்ராயல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்தார்களோ அவருக்காகவே நான் இங்கு இருப்பேன், அவரோடு நான் தங்குவேன். நான் யாருக்கு பணிய வேண்டும்? அவருடைய மகனுக்கன்றோ உம் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உமக்கும் நான் பணிபுரிவேன் என்கிறார். இனி இதயங்களே எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உன்னுடைய கை ஓங்கும், நீ ஆட்டோமேட்டிக்காக நீ நகரை வெற்றி கொள்ளலாம் என்று அறிவுரை சொல்லப்பட்டது. இது எந்த அளவுக்கு நியாயமோ எந்த அளவுக்கு உண்மையோ யாரும் தெரியாது.